ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்களுக்கு இயேசுவினுடைய பெயரினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த வேளையை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இப்பொழுது ஒரு சுருக்க ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் அடியார்கள் உம்மை நோக்கி பாடுகிற பாடல், ஜெபம், வேத வாசிப்பு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்மிடத்திலே கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. இதில் பங்கு பெற்ற மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதில் பங்கு பெறுகிற மக்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய கிருபையிலிருந்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய திருப்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலின் ஒரு சிறு பகுதியை கேளுங்கள். யோர்தானை கடந்தோ அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோ அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் ஆதி சீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 43 51 வசனங்கள் வரை. யோவான் 1:43. இதனுடைய தலைப்பு, இயேசு கிறிஸ்து இன்னும் 2 சீஷர்களை அழைத்து சேர்த்துக் கொள்கிறார். பிலிப்பும் நத்தானியேலும் சேர்த்துக் கொள்கிறார். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா
என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து வா என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலாயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையானவர்களே, பிலிப்பு மேசியாவை கண்டுகொண்டார். அந்த பிலிப்பு நாத்தான்வேலிடம் அழைத்துச் செல்கிறார். நாத்தான்வேலும் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறார். நாம் இயேசுவிடையில் சேருவோம். நாம் அவருடைய சீஷர்களாக மாறுவோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவோம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். உடைய வேத வசனங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிய கிருபை தாரும். பிலிப்புவும் நாத்தான்வேலும் உம்மை தெரிந்து கொண்டார்கள். அப்பா, உமக்கு சீஷர்களாக மாறினார்கள். நாங்களும் உம்மை அதிகமாய் தெரிந்து கொண்டு உமக்கு சீஷர்களாக மாற கிருபைதார். சுவாமி, எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகளிலேயும் உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தினந்தோறும் உம்மை நோக்கி ஆராதிக்கிற, உம்மை நோக்கி ஜெபிக்கிற, உம்மை நோக்கி எப்பொழுது நினைக்கிற மக்களாக எங்களுக்கு கிருபைதார். எங்களுடைய உலக வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிற தொழில், போக்குவரத்து, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ராஜனே, எங்களுடைய உறவுகளை பலப்படுத்தும். உம்மோடு இருக்கின்ற உறவை எங்களுக்கு பலப்படுத்தும். சுவாமி, ராஜனே, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
நீ நல்ல தெய்வம், எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம். அந்த மேலான கிருபையை உணர்ந்த மக்களாக எப்பொழுதும் உம்மை நினைத்து வாழ கிருபைதாரும். இவற்றிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையும் பிரத்யேகமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, அறியேன் நான் எங்கேயோ இருந்து ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக. மக்கள் அதை ஏதோ அந்த இன்டர்நெட்டை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை நீர் அறிவீர். மக்கள் உண்மையாக உம் அண்டையில் வந்து உம்மை நோக்கி ஜெபித்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் கேட்கிற அந்த மக்களுடைய உள்ளத்திலே விசுவாசத்தை பெருக பண்ணி அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், பார்த்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். சேஷமாக ஆவிக்குரிய விதத்திலே வளர்ந்து பெருக கிருபை தாரும். சுகமலர் தீர்க்காயுசோடு வழி நடத்தும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.